You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து இன்றைக்கி டெம்பிள் விலாக் தான் பார்க்க போகிறோம். டெம்பிள்னால் என்ன, கோயில், அது எல்லாருக்குமே தெரியும். கோயிலுக்கு நம்ம செல்கிறோம், அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி நான் எந்த கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூரில் இருக்க சிவன் கோவிலுக்கு தான் நான் வந்து சென்று கொண்டிருக்கிறேன். போகிற வழியில் வந்து நிறைய இது மாதிரி வந்து க்ளேயில் செஞ்ச பாட்ஸ்லாம் வித்துட்ருந்தாங்க. உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு இதெல்லாம் ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு வந்து எல்லாமே வந்து இதே மாதிரி வீட்டில் வந்து கிச்சன் செட்டோ சரி, நம்ம சாப்பிட்ற பிளேட்டு இதெல்லாம் வந்து இந்த க்ளேயில் செஞ்சதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையாக இருக்கும் எனக்கு. பட் வந்து நிறைய பேர் சொன்னாங்க, இதுலேயே நம்ம குக்லாம் பண்ணால் கூட ரொம்ப ஹீட் தேவைப்படும், கேஸ்லாம் ரொம்ப வேஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்த காரணத்தினால் நான் இது எதுவுமே வாங்கலை. பட் வந்து எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்கேயாச்சும் நான் பார்த்தேன்னா அப்படியே நின்றுவேன். நான் அதனால் வந்து பானையெல்லாம் பார்த்து இதெல்லாம் க்யூட்டாக இருந்துச்சு. இது என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது என்ன யூஸு? நம்ம வீட்டில் எந்த யூஸும் இல்லை, வேணால் நம்ம தண்ணி குடிக்கலாம் இதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நின்றுட்டே இருந்தேன். கடையில் வேற கடைக்கார அக்கா இல்லை. அந்த அக்கா மட்டும் இருந்தால் எல்லாத்தையும் ஒரு பையில் போட்டு எடுத்துன்னு வந்துட்டுருப்பேன். பட் அந்த அக்கா இல்லை. அதனால வந்து வேற ஒருத்தவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. எங்கள் டாடி வெளியே போயிருந்தாரு. ஸோ அவருக்காக கொஞ்ச நேரம் வந்து நான் வெயிட் பண்ணி நின்றுட்டுருந்தேன். நின்னுட்ருக்கும்போது அங்க ஒரு உண்டியல் இருந்துச்சு. அந்த உண்டியல தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருந்தேன். உண்டியல் ரேட் வந்து ₹60 என்னமோ சொல்லியிருந்தாங்க. பட் வந்து அங்க இன்னொரு குட்டி பாப்பா வந்திருந்தது. அந்த பாப்பா வந்து எனக்கு உண்டியல் வேணும், உண்டியல் வேணும் அப்படி சொல்லியிருந்துச்சு. ஸோ வந்து நான் அந்த குழந்தைக்கு அதை விட்டு கொடுத்து விட்டேன். கோயிலுக்கு செல்லும்போதே பாருங்க, என்னோட மனம் வந்து அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்க சொல்லிடுச்சு. அதனால வந்து நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பாப்பாக்கு வந்து விட்டு கொடுத்துட்டேன். அந்த உண்டியல விட்டு கொடுத்துட்டு வந்து அங்கேருந்து நான் வந்து கிளம்பிட்டேன். கிளம்பி வந்தா இங்க வந்து எனக்கு இந்த இடத்துல பிடிச்சதே வந்து இந்த குளம் இருக்கும். இந்த குளத்துல வந்து இந்த மாதிரி என்ன சொல்றது, கோயில்ல ஃபங்க்ஷன் அப்போ அந்த நடுவுல இருக்க மண்டபத்த வந்து அலங்கரிப்பாங்க. அம் அ க கடவுள வந்து அந்த நடுவுல இருக்க இதுல வைப்பாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் நான் வந்து பார்த்ததே கிடையாது. இது எப்படி போவாங்க, என்ன ஏது இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் சென்னையில தான் இருக்கேன். பட் வந்து இந்த அக்கேஷன் அன்னைக்குலாம் வந்து ரொம்ப கூட்டமா இருக்கும். ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால வந்து நம்ம வந்து உள்ள அந்த டைம்லாம் வந்து நம்ம அந்த இடத்துக்குலாம் போமாட்டோம். அதுவும் இல்லாம இப்ப என்னன்னா, மயிலாப்பூர் வந்து எங்க வீட்லருந்து போறதுக்கே மயிலாப்பூர் சைடு ஃபுல்லாவே வந்து ஒரே மெட்ரோ ஒர்க்கா போது. மெட்ரோ ஒர்க் போறனால வழி அங்க, இங்க, இங்க, இங்கன்னு போட்டா, நானும் ஒரு குட்டி, குட்டி சந்துல வண்டி ஓட்டல. கால்ல தள்ளிக்கிட்டே போனேன்ற மாரி தான் சொல்லணும். அந்த அளவுக்கு குட்டி, குட்டியா இருந்தது சந்து. ஏதோ பண்ணி எப்படியோ காப்பாத்தி ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன்டா அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு எனக்கு. தயவு செஞ்சு மெட்ரோ பணி செய்ற அனைவரும் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பா முடிச்சீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து மெட்ரோ பணியே பண்ணாதீங்கன்றேன் நான். ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு குகையில போய் பண்ற மாரி தனியா போய் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருங்க. ஒரு வழியா வந்து எங்க டாடிலாம் வந்துட்டாரு. வந்ததுக்கப்புறம் சரி ஓகே நம்ம கோயிலுக்கு செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டேன். போகும்போது எனக்கு வந்து சடனா வந்து என்ன தோணுச்சுன்னா, நான் போயிட்டே இருக்கும்போது அங்க இருக்க ஒரு அக்கா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க விக்கிறவங்க. கீரை அது என்னது மாட்டுக்கு குடுப்பாங்கல்ல ஒரு கீரை, அந்த கீரை குடும்மா, குடும்மா நீங்களே உங்க கையால மாட்டுக்கு குடுக்கலாம், குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு சடனா என்னன்னு தெரியல, அத குடுக்கணும் அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு. அதுவும் இல்லாம நம்ம கையிலேயே குடுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த ஆடு, மாடுக்கெல்லாம் வந்து உணவு குடுக்கறது ரொம்ப பிடிக்கும். நம்ம கையில அதுக்குன்னு வந்து இந்த வாழைப்பழம்லாம் குடுக்க மாட்டேன். ஏன்னா அது ஒரு குட்டியான பொருள். அத நம்ம குடுக்கும்போது நம்ம கை அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். பட் வந்து இது மாதிரி கீரைலாம் கொஞ்சம் நீட்டா இருக்கும். அதனால வந்து ஜாலியா தனியா நின்னுட்டு குடுக்குற மாதிரி இருக்கும். நான் வந்து எங்க ஊர்லயுமே வந்து எங்க பெரியப்பா வீடு இருக்கும். அங்க வந்து அவங்க ஆடு வச்சிருப்பாங்க. அந்த ஆட்டுக்கு வந்து இலையெல்லாம் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டுருப்பேன். ஜாலியா இருக்கும். அது மாதிரி நானும் ஒரு ஆசையில வந்து வாங்கிட்டேன். இந்த கீரைக்கட்டு வந்து ₹20 அப்படின்னு சொன்னாங்க. சரி கீரை மட்டும் வாங்குனா எப்படி? விளக்கும் 2 ஏத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 விளக்கு ஒரு 3 விளக்கு வாங்குனேன். ஒரு விளக்கு ₹10வாம். எனக்கு புரியல. இந்த விளக்கு ரேட்டே ஒரு ₹2 இருக்கும். இந்த நெய் ரேட் எவ்வளோன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ஒரு ₹10 நெய்யா? குடுங்க நெய் காசே ஏதோ போயிடுச்சு போல. ₹10ன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விளக்க வாங்கிட்டு, கீரையும் வாங்கிட்டு கோயிலுக்குள்ள போயிட்டேன்.
கோயிலுக்குள்ள போனா இந்த மாட்டுக்கு எங்க குடுக்கணும்னு எனக்கு தெரியல. பட் நான் பார்த்துருக்கேன் இந்த கோவில்ல மாடு. பட் எந்த பிளேஸ்ன்னு எனக்கு கரெக்ட்டா தெரியல. ஸோ அந்த கோயில சுத்தோன்னு சுத்த ஆரம்பிச்சுட்டேன். கோயில சுத்தோன்னு சுத்திட்டு ஒரு வழியா வந்து எந்த பிளேஸ்ல மாடு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சுட்டேன். கோமாதாவை பார்க்க செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிட்டேன். அங்க போனா அவரு வந்து என்ன சொன்னாரு, மாட்டுக்கு வந்து நான் அப்புறமா குடுத்துறவா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அங்கலாம் பார்த்தேன் மாடு எல்லாமே குறுகுறுன்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தது. சரி ஓகே. அவங்க வந்து அப்புறமா குடுக்குறேன்னு சொல்லும்போது அவங்க வார்த்தைய நம்ம மீறக்கூடாது. அதனால வந்து ஓகே அங்கிள் நீங்க வந்து அப்புறமா குடுத்துருங்க என் பேர சொல்லி அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு நான் வந்துட்டேன் அந்த இடத்துல இருந்து. இப்ப அந்த கீரையுமே வந்து அவங்க எல்லாருமே குடுக்க தான் போறாங்க. நம்ம சார்புல நம்ம வாங்கி குடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சியோட வந்துட்டேன் நானு. வேற என்னத்த சொல்றது? நம்ம குடுக்கலான்னு போனோம். அங்க அவரு உட்காந்துருக்காரு. அதனால வந்து கம்முன்னு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் கையில வந்து அந்த ஆன்டி வந்து சரியான ஆன்டியா இருக்கும் போல. எல்லாரையும் வம்பு பண்ணி இழுத்து இழுத்து கூப்பிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தது. நான் அவங்க கிட்ட வாங்கியிருக்கவே கூடாது எனக்கு தெரிஞ்சு. இந்த 3 விளக்க வந்து என் கையிலேயே குடுத்துட்டு, இந்த கீரை எல்லாமே கையிலேயே குடுத்துட்டாங்க. ஒரு தட்டு கூட குடுக்கல. ஒரு தட்டு மாரி குடுத்திருந்தா கூட 3 விளக்க நான் அழகா தூக்கிட்டு வந்திருப்பேன். 3 விளக்குக்குமே ஒரு பேப்பர் மாதிரி ஏதோ குடுக்குது. எனக்கு புரியல. இந்த பேப்பர்ல வச்சுக்கோமான்னு குடுக்குது. நானும் வந்து சண்டை போடுற மூட்லலாம் இல்ல. அதனால சைலண்டா போயிட்டேன். இல்லன்னா நான் வேற மாரி இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்நேரத்துக்கு என்னது இதெல்லாம் அவி அவின்னு சொல்லி கேட்டுருப்பேன். கோவிலுக்கு வந்து மன நிம்மதிக்காக நான் வந்திருக்கேன். அதனால நான் யார்கிட்டயும் எதுவும் பேசலன்னு சொல்லி அந்த பேப்பர்லயே நான் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதினேன். அந்த பேப்பர் கூட யூஸ் பண்ணல. நான் என் கையிலேயே இது பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ஒரே ஒரு வத்தி பெட்டி குடுங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு வந்து அவங்க வந்து வத்தி பெட்டிலாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே போங்க அப்படின்னு சொல்லிட்டு வத்தி பெட்டி குடுத்தாங்க. குடுத்துட்டு ரூ. 1 குடுன்னாங்க. இந்தோ வந்து அப்படி இல்லனா வந்து ரிட்டர்ன் குடுத்துரு அப்படின்ற மாரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வத்தி பெட்டி எல்லாமே வாங்கிட்டு தான் உள்ள வந்தேன். உள்ள வந்துட்டு நான் ஒரு வாட்டி வந்து ஆ ஆலயத்துக்குள்ள விளக்கேத்த முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலான்னு உள்ள போனேன். உள்ள போனா இங்கலாம் கேமரால வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட ட்ரெஸ்ல ஒரு பாக்கெட் இருந்துச்சு. நான் வந்து இப்ப ரீசெண்டா எடுத்த இந்த ட்ரெஸ் தான். பாக்கெட் இருந்துச்சு. அந்த பாக்கெட்ல கேமரா ஆன் பண்ணி போட்டுவிட்டேன். போட்டுவிட்டா நானே இப்ப தான் பார்க்குறேன் இந்த வீடியோலாம் ரொம்ப அழகா வந்திருக்கு. அழகா பாக்கெட்ல போட்டோமா, சல்லுன்னு நடந்தோமா அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. இது வந்து உள்ள இருக்கிறதுலாம் வந்து எனக்கு வேற ஒரு பக்கம் பயமாயிடுச்சு. நம்ம உள்ள இருக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து இப்படிலாம் போட்டோம்னா, யாராவது நம்மள கேஸ் போட்டு தூக்கிடுவாங்களோ அப்படின்லாம் சொல்லி யோசிச்சேன். எனக்கு புரியல. கோவிலுக்குள்ள ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது. நெறைய ரூல்ஸ் இருக்கும். ஓகே. அதனால அப்படி இப்படின்னு விட்டுட்டேன். பட் வந்து அந்த வீடியோஸுமே ரொம்ப ப்ராப்பராலாம் தெரியல. அதனால என் மேல கேஸ் எதுவும் வராதுன்னு நெனைக்கிறேன். அப்படி கேஸ்லாம் வந்தா ஏதாவது அட்வொகேட் யாராவது இருந்தா என்ன காப்பாத்துங்க கொஞ்சம் வந்து அப்படின்னு சொல்லி நானே உங்ககிட்ட இப்பயே வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். ஃபுல்லா வந்து வீடியோ எடுத்துட்டு அதுவும் இல்லாம கோவிலுக்கு வந்து நம்ம ஏன் போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி மனம் நிம்மதிக்காக போறோம். லைஃப்ல வந்து நெறைய விஷயங்கள் வந்து நடக்கும். நம்ம வந்து நெறைய விஷயங்கள் கடவுள்கிட்ட கேட்டிருப்போம். நெறைய விஷயங்கள் நம்ம கேட்காம இருந்திருப்போம். நம்ம கேட்ட விஷயம் மட்டுமே நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, கடவுளுன்னு ஒருத்தர் வந்து இருக்கவே தேவையில்ல அப்படின்னு நான் நெனைக்கிறேன். நீங்க எப்படி நெனைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, லைஃப்ல வந்து கேட்ட எல்லாமே கிடைச்சிடுச்சுன்னா, லைஃப்பும் நல்ல ஒரு சுவாரஸ்யமா போகாது. நம்ம கேட்காத விஷயத்த அவரு தடாம நம்மள அழ வச்சு, நெறைய விஷயங்கள் பண்ணா தான் அவருக்கும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு போல. அதனால வந்து அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து, நெறைய பேருக்கு வந்து இந்த கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் இருக்காது. எனக்கு வந்து இருக்குன்னும் சொல்ல மாட்டேன், இல்லன்னும் சொல்ல மாட்டேன். என்ன பொறுத்தவரைக்கும் வந்து எல்லாருமே ஓகே தான். இப்ப வந்து நான் வந்து சர்ச்சுக்கும் போவேன், நல்லா ப்ரேயர் பண்ணுவேன். கோவிலுக்கும் போவேன், நல்லா சாமி கும்பிடுவேன். உண்மையா சொல்லணும்னா எனக்கு முஸ்லீம் ரிலிஜியனும் ரொம்ப பிடிக்கும். அதுக்குமே வந்து போவேன், ப்ரேயர் பண்ணுவேன், அ இது பண்ணுவேன். எனக்கு என்ன தெரியுதோ அதுல தான். எனக்கு முஸ்லீம் பத்தி ரொம்ப டெப்த்தாலாம் தெரியாது. எனக்கு எவ்வளோ தெரியுமோ அந்த அளவுக்கு அவ்வளோதான் அப்படின்ற மாரி தான் நான் பண்ணுவேன். அது மாதிரி வந்து என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஓகே. உனக்கும் பிளட் தான் இருக்கு, எனக்கும் பிளட் தான் இருக்கு. அவ்வளோதான் என்ன பொறுத்தவரைக்கும். அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ல தான் நான் கோயிலுக்கு போவேன். இந்த கோயிலுக்கு போனா இதெல்லாம் நடக்கும், இது நடக்காது அப்படின்லாம் நான் சொல்ல வரல. யாரையும் வந்து இது மத சம்மந்தப்பட்ட மாதிரி எதுவும் நான் பேசவும் விரும்பவில்லை.
என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, கோயிலுக்கு போனா ஒரு பீஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ வந்து அதுவும் இல்லாம நெறைய விஷயங்கள் நம்ம கடவுள்கிட்ட கேட்டிருப்போம். அவரு வந்து அந்த நேரத்துக்கு அத குடுக்க மாட்டாரு. பட் நமக்கு கண்டிப்பா குடுப்பாங்க. குடுக்கறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் எடுக்கிறது வந்து நம்மளுக்கு அந்த பொறுமைன்ற ஒண்ணு இருக்காது. அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம், இந்த கடவுளும் சும்மா சொல்லக்கூடாது. குடுக்குறேன்ற பேர்ல ஒரு 2 வருஷம், 4 வருஷம் கழிச்சு குடுப்பாங்க. அப்ப அது நமக்கு தேவையே இருந்திருக்காது. நம்ம என்னைக்கோ கேட்டிருப்போம். அத வந்து ஒரு 2 வருஷம், 4 வருஷம் கழிச்சு குடுத்தா அது தேவையே இல்லாம போயிடும். என்னைக்குமே வந்து தேவைக்கு கிடைக்காத ஒரு விஷயம் வந்து நமக்கு என்னைக்குமே தேவையில்லன்ற மாரி தான் இருக்கும். அதனால வந்து என்ன பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுவேன், ஜஸ்ட் ஒரு ஹோப் வச்சுக்கோங்க. அதுக்காக நம்ம என்ன முயற்சி செய்யணுமோ அத வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தா மட்டும் தான் வந்து லைஃப் வந்து நல்லாருக்கும். ஸோ வந்து என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, உங்க ஹோப்ப வந்து என்னைக்குமே விட்டு குடுக்காதீங்க. விட்டு குடுக்காம போராடி வந்து நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ அத வந்து சாதிச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான்லாம் வந்து சாதிக்கிறதுல வந்து ரொம்ப கில்லாடி அப்படின்னே சொல்லிக்கலாம். பிகாஸ் வந்து அவ்வளோ அடமண்ட்டேன், அவ்வளோ அடம் பிடிப்பேன். நெறைய விஷயங்கள் இருக்கு. பட் வந்து கோவிலுன்னு நீங்க நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. "இவ என்னடா கோயில் கோயிலா போய்க்கிட்டு இருக்கா, இவளுக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா?" அப்படின்னு சொல்லி நெறைய பேர் நெனைப்பீங்க. நெறைய பேர் வந்து இல்ல இவ வந்து குட் பெர்சன் அப்படின்னு நினைப்பீங்க. நான் எப்படி அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தென் வந்து நீங்களும் இது மாதிரி வந்து கோயிலுக்கெல்லாம் போவீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கோவில்ல வந்து நம்ம கேமராலாம் உள்ள யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலுமே வந்து நம்ம கண்டிப்பா வந்து இந்த கோயில்ல வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் உட்காந்து நானு. இந்த கோயில்ல வந்து அம்மன் இருந்தாங்க ஒரு சைடு. ஒரு சைடு வந்து சிவன் இருந்தாங்க. இந்த கோவில் வந்து இது சிவன் கோயில் அப்படின்னு சொல்றனால நெறைய சிவன் இருந்தது. ஒரு ஒரு சிவனுக்குமே வந்து ஒரு ஒரு பேர் இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து நான் ரீசென்ட்டா இப்போ ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து ஹிஸ்ட்ரிலாம் அவ்வளவா தெரியாது. இந்த காட் பத்தி. பட் வந்து காட் பத்தி நெறைய ஹிஸ்ட்ரிலாம் இருக்கு. கேட்கவே நல்லாயிருக்கு. பட் வந்து இது உண்மையா பொய்யான்றது வந்து எனக்கு தெரியல. உண்மையா இது நடந்திருக்கு. இதுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் சொன்னா வந்து அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். பட் மற்றபடிலாம் வந்து இது ஒன்றும் நல்லாலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகும். இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிவன் வந்து எப்படின்னா வந்து அவர் எப்பவுமே வந்து இடுகாட்டில் தான் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவர் வந்து அழிக்கும் கடவுள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த கோவிலில் வந்து நான் பார்த்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுவும் இல்லாமல் வந்து நெறைய சிவன் அடியார்கள் இருந்தாங்க. அது மாதிரி நெறைய பேர் இருந்தாங்க. மயிலாப்பூர் கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். அதுவும் இல்லாமல் இது வந்து நெறைய பேர் வந்து ரொம்ப இயர்லேருந்து இருக்க ஒரு கோவிலு. அதனால வந்து இந்த கோவில் உள்ளேயே வந்து துர்க்கை அம்மன் அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. உள்ளே வந்து எந்த இடத்துலையுமே வந்து நம்ம விளக்கு ஏத்துற மாதிரி கிடையாது. ஸோ வந்து நம்ம ஜஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியே போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் உள்ள. நானுமே வந்து அதே மாதிரி சாமிலாம் கும்பிட்டுட்டு சரி ஓகே நம்ம வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். உள்ளே வந்து கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்தால் நிஜமாவே நெறைய சிலைகள் வச்சுருப்பாங்க. ஒரு ஒரு சிலைக்குமே ஒரு ஒரு கதைகள் இருக்கும். பட் அந்த கதைகள் எதுவுமே வந்து இதில் போட்டிருக்கலாம் மாட்டாங்க. நிறைய இடத்துல வந்து போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல போடுற அளவுக்குலாம் இடம் இல்லை அப்படின்றனால வெறும் நெறைய சிவனடியார்கள் அது இதுன்னு சொல்லி நெறைய பேர் இருப்பாங்க. இப்போ வந்து நீ எப்படி நெறைய சிவன் இருப்பாங்க, சிவன் ஒருவர் தானே அப்படின்னு சொல்லி நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். அது என்னன்னா, அவங்க ஒரு ஒரு அவதாரம் எடுப்பாங்கல்ல, அதுதான் வந்து அத்தனையுமே வந்து அங்கே வச்சுருப்பாங்க. ஒரு ஒரு சிவனுக்குமே வந்து ஒரு ஒரு நேம்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அது எதுவுமே என்னால் அவ்வளோவா ப்ராப்பராக காட்ட முடியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் தான் நான் உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியும் நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு கேலி வேலை செய்து வைத்திருக்கிறேன். அப்புறம் வந்து நானுமே வந்து உள்ளே ஃபுல்லாக வந்து சாமிலாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். கும்பிட்டு இங்கே வந்து விநாயகருமே வச்சுருந்தாங்க குட்டியாக. ஸோ வந்து அந்த விநாயகர்கிட்ட இருந்து சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம்
ஆசீர்வாதங்கள்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து நான் கிளம்பிட்டேன். அங்கேருந்து கிளம்பி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேராக வந்து வெளியே போகலான்னு நினச்சேன். பட் வந்து இங்கே ஒரு சாமி வச்சுருந்தாங்க. அவங்க பேர் என்ன எனக்கு சரியா தெரியல. ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்கக்கிட்டயுமே வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிட்டு வரேன் அப்படின்லாம் சொல்லி அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைத்து விட்டு சென்று விட்டேன். உண்மையாக பேசிக்காக சொல்லணும்னா எனக்கு வந்து சிவன் கோவில் மேலே அவ்வளோ ஈடுபாடே கிடையாது. ஏன்னா வந்து என் வாழ்க்கையில் வந்து இப்போ சிவன் வந்து அழிக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து நான் நேர்லேயே உணர்ந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கு எனக்கும் அவருக்கும் பாண்டிங்கு. அதனால வந்து எனக்கு அவ்வளோ ஈடுபாடு கிடையாது. பட் வந்து என்ன இருந்தாலும் அவரும் கடவுளுன்றதுக்காக நான் வந்து இதுக்கு மேலே அவர் எனக்கு நல்லது செய்வாருன்ற மாதிரி தான் போனேன். பட் வந்து நான் அவர்கிட்ட எதுவுமே கேட்டுக்கலாம் மாட்டேன். ஏன்னா வந்து அவர் எனக்கு கொடுக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அதுக்காக தென் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த சைடெல்லாம் வந்து கோவில்லாம் இருந்துச்சு. கோவில் மீன்ஸ் எங்கள் முருகர் சிலை அது மாதிரி தனித்தனியாக வச்சுருந்தாங்க. ஒரு விளக்க முருகருக்கு ஏற்றிட்டேன். மீதி 2 விளக்கு இருந்தது. அந்த விளக்க எங்கே ஏற்ற அப்படின்னு சொல்லி எனக்கு ப்ராப்பராக தெரியல. விளக்கு எடுத்துகிட்டு போகும்போது அந்த அங்கிள் சொன்னாங்க, ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் கட் எடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ரைட் சைட் போனோடனே அங்கே கொஞ்சம் விளக்கேத்துற பிளேஸ் தான் இருந்தது. ஸோ அங்கே விளக்கேற்றுவோம் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டேன். அங்கே விளக்கேற்றலான்னு சொல்லிட்டு போனப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. என்னடா பண்ணுறாங்கன்னு பார்த்தா அங்கே ஃபுல்லாக ஹெவியாக காற்றடிக்குது. அந்த காற்றுல விளக்கே ஏற்ற முடியல. அணைஞ்சு அணைஞ்சு போகுது. அதுக்காக நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்பாடா நான் ஆக்சுவலி ஒரு விளக்கு ஏற்றலான்னு தான் போனேன் அங்கே. பட் வந்து அங்கே அடிக்கிற காற்றுல என்னால் விளக்கு எரிஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி 2 விளக்குமே ஒன்றா அட்டாச் பண்ணி ஏற்றிட்டேன். அது இல்லாமல் ஒரு சங்கட்டமான நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து பெரிய விளக்குல பெரிய திரி வச்சு விளக்கு ஏற்றி வச்சுட்டு போயிருக்காங்க. ரொம்ப நேரமாக எரியுது அது ஒன்றும் இல்லை. பட் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், விளக்க லைட்டாக என் கை பட்டு அந்த விளக்கு அப்படியே சாஞ்சிடுச்சு. எனக்கு அது ரொம்ப மன உளைச்சலா ஆயிடுச்சு. யாரோ வந்து வேண்டி கஷ்டப்பட்டு வச்ச ஒரு விளக்க வந்து என் கையால தட்டிட்டோமே! அதுலேருந்து சூடு எண்ணெய் வந்து என் கையிலயுமே வீழ்த்துச்சு. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமான நிலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த ஃபீல் ஆனதுக்கப்புறம் அங்க இருக்கவங்கலாம் சொன்னாங்க, "உன் கைக்கு எதுவுமே ஆகலல்ல, அது பாரும்மா, விடும்மா" அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலுமே எனக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. யார் வேண்டுதலும் நான் ஏதோ தடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. தென் வந்து அங்கருந்து வந்து இந்த நவகிரகத்த சுத்த ஆரம்பிச்சுட்டேன். நவகிரகம் கிட்டயே ஒரு விளக்கு ஏத்திருக்கலாம் போல, இங்க நல்லா அமோகமா எரிஞ்சுகிட்டு இருக்கு. அது தெரியாம நவகிரகத்துல ஏத்தாம அங்க போய் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்க தனியா சாமி கூட இல்ல. தனியா ஏதோ விளக்கேத்திக்கிட்டு இருக்க மாரி இருந்துச்சு. சரி ஓகே நம்ம வாங்கிட்டோம். அதனால நம்ம ஏத்தி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏத்திட்டு வந்துட்டேன். ஏத்திட்டு வரும்போது அங்க இருக்கவங்க வத்தி பெட்டி கேட்டிருந்தாங்க. வெளிய ஒருத்தர் ரூ. 1 கேட்டிருந்தா. அதுவும் ரூ. 1வும் குடுக்கல. இவங்க கிட்ட வத்தி பெட்டிய குடுத்துட்டு வந்துட்டேன் நானு. வந்துட்டு எங்க டாடி எங்கன்னு வேற தெரியல. அவர வேற தேடணும். நாங்க வந்து ஒண்ணா தான் இந்த கோயிலுக்கு வந்தோம். பட் நான் மட்டும் சுத்துன்னு சுத்திக்கிட்டு இருக்க மாரி இருக்கு கோவில்லயே. ஸோ வந்து ஒரு பக்கம் வந்து சாமிய கும்பிட்டுட்டு நம்ம கிளம்பணும். அதுவும் இல்லாம மத்தியானம் டைம் ஆயிடுச்சு. மத்தியானம் கோவிலே மூடுறனால எல்லாரையும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் வந்து இந்த இடத்துல வந்து 9 சுத்து சுத்தாம வரமாட்டேன். நான் சுத்திக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நானும் சுத்துன்னு சுத்திக்கிட்டு இருந்தேன். நான் எத்தனை சுத்து சுத்தியிருக்கேன் அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நானுமே வந்து சுத்தன்னு சுத்தி முடிச்சுட்டு அப்புறம் வந்து சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு இவங்க இருக்காங்க தெரியுமா? 9 பேர் கும்பலா கூர்காஸ் மாதிரி. அவங்க தான் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க போல. இவள எப்படி என்ன பண்ணுவோம்? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சிரிப்பு தான் வரும். ஓகே லைஃப்ல வந்து எல்லாத்தையும் சிரிச்சுட்டே கடக்கணும் அப்படின்றதுக்கு வந்து நான் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு நானே நினச்சிக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தென் வந்து கோவில் வந்து கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த பக்கம் வந்து எனக்கு வந்து ஒரு பூவும், குங்குமமும் குடுத்தார்கள் கோவில். சரி ஓகே. பூ, குங்குமத்தெல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம ஓரமா உட்காந்துப்போம் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லி உட்கார ஆரம்பிச்சுட்டேன். உட்காந்து கொஞ்ச நேரம் வந்து மன நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பப்ளிக் பிளேஸ்ல கேமரா வச்சுட்டு உட்காரும்போது எல்லாரும் நம்மளையே பேன்னு பார்ப்பாங்க.
நம்ம என்னடா பண்ணுறோம், என்னடா யார்ரா இது அப்படின்ட்டு. நிறைய பேர் வேறு சொல்லுவாங்க, கோவிலில் வந்து வீடியோ எடுக்கிறீங்களா அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. இது அனைத்துமே வந்து தாண்டி நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். டிஃபிகல்ட்டாக நம்ம எவ்வளோ பாடுபடுறோன்றது நமக்கு தான் தெரியும். ஒரு வழியாக வந்து அந்த இடத்துல இருந்து நம்ம செல்வோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன். கோவில்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாய் பாய் காய்ஸ். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணோம். பாய் பாய்.